ஆமென். இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் என்னோட பேசும், என் குடும்பத்திற்காக பேசும், என் வீட்டிற்காக பேசும், என் எதிர்காலத்திற்காக பேசும், என் நிலைமையை பேசும். நீர் ஒரு வார்த்தையினால் உண்மை நீர் வெளிப்படுத்தும். இருதயத்திலிருந்து ஆண்டவரே, இந்த நாளில் உமது வார்த்தை, இந்த வார்த்தைகள் எனக்குரியதாக இருக்கட்டும். என் எதிர்காலத்தை குறித்தும், என் நிகழ்காலத்தை குறித்தும், இனி வரப்போகும் காலங்களை குறித்தும் நீர் எனக்கு உமது வார்த்தையினால வார்த்தைகளே எங்கள் மத்தியில் பேசுவீரா. உமது கருத்தில் என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்புக் கொடுக்கும். பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நாம் இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 50-51 வசனங்களை வாசிப்போம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 50-51 வசனங்களை வாசிப்போம். பின்பு அவர் பெத்தேனியா வரைக்கும் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசுவானவர் அவர்களை, சீஷர்களை என்ன பண்றாரு? அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி எங்க? பெத்தானியா வரைக்கும் கொண்டு போயிட்டார். அப்படின்னா ஆண்டவர் இருக்கிற இடத்துல நம்ம ஆசீர்வதிச்சிருக்கலாம். அவர் பாருங்க, ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து வச்சு என்ன பண்றாரு? அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அப்ப இன்றைக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறாருன்னா எதுக்குன்னா உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு தான். எங்க கொண்டு வந்தாரா? பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அப்ப இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அவர் பெத்தானியான்ற ஒரு ஊருக்கு நம்ம கொண்டு வந்து ஆசீர்வதிக்கிறார். அப்பதான் இன்னைக்கு சபைக்கு வந்திருக்கிற நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவருடைய கரம் உயர்த்தப்பட்டதாகவே இருக்கு. இந்த பெத்தானியா என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, அத்திப்பழத்தின் வீடுன்னு அர்த்தம். எப்படி? அத்திப்பழத்தின் வீடு அப்படின்னா என்னன்னா ஒரு செழிப்பான இடம்னு அர்த்தம். பெத்தானியானா என்ன அர்த்தம்? செழிப்பான இடம். அத்திப்பழத்தின் வீடு அப்படின்னா என்னன்னா, அத்திப்பழம்னா நீங்க இருக்கிறதுலே பழங்கள்ல பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சத்து வாய்ந்ததும் ரொம்ப வெளியேற பெற்றதுமா அத்திப்பழம் சொல்றாங்க. பாருங்க, இந்த பெத்தானியானா என்ன அர்த்தம்? அத்திப்பழத்தின் வீடு அப்படின்னு அர்த்தம். அப்ப ஒரு ஆசீர்வாதமான செழிப்பான இடம் தான் இந்த பெத்தானியா. ஆனா இந்த பெத்தானியா தற்பொழுது என்ன அழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா லசரியான்னு சொல்றாங்க. லசரியானா என்ன அர்த்தம் தெரியுமா? துன்பத்தின் வீடு, நிர்பந்தமான வீடுன்னு அர்த்தம். ஒரு காலத்துல ஆசீர்வாதமா இருந்த வீடு, ஒரு செழிப்பா இருந்த வீடு, இப்ப எப்படி இருக்கா? துன்பத்தின் வீடும் நிர்பந்தமான வீடா இருக்கு. இப்ப இததான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? பெத்தானியா வரைக்கும் கொண்டு வந்து ஆசீர்வதிச்சார். இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய வார்த்தை என்னன்னா, துன்பத்தின் வீடு இன்பமாய் மாறும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? துன்பத்தின் வீடு இன்பத்தின் வீடாய் மாறும். என் துன்பத்தின் வீடு இன்பத்தின் வீடா மாறும். என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல ஒரு துன்பம் இருக்கு, அந்த துன்பம் நிச்சயமா இன்பமா மாறும். அதுக்குதான் இன்னைக்கு இயேசு தன்னுடைய வார்த்தையினால என்கிட்ட பேசுறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்க முடியும்? என் வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு வல்லமை இயேசுவின் வார்த்தையில இருக்கிறது. என் துன்பத்தை மாற்றி இன்பமாய் மாற்றுகிற வல்லமை இயேசுவின் வார்த்தையில இருக்கு. அப்ப இன்னைக்கு பாருங்க, இந்த துன்பத்தின் வீடுன்னு சொல்லலாம், இல்ல நிர்பந்தமான வீடு. உங்க வீடு எப்படி இருக்கு? உங்க வீடு எப்படி இருக்கு? துன்பத்தின் வீடா இருக்கா? நிர்பந்தமான வீடா இருக்கா? இல்ல ஆசீர்வாதமான வீடா இருக்கா? பாருங்க, இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? இந்த பெத்தானியாவுக்கு கொண்டு வந்த ஆசை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்க துன்பத்தின் வீடையும் உங்க நிர்பந்தமான வீட்டையும் அவரால் மாற்ற முடியும். பாருங்க, இப்ப ருசி மிகுந்ததா இருக்க வேண்டிய வீடு இப்ப எப்படி இருக்கு? ஒரு காலத்துல ருசி மிகுந்ததா இருந்தது, ஒரு காலத்துல ஆசீர்வாதமா இருந்தது, ஒரு காலத்துல செழிப்பா இருந்தது. ஆனா இப்ப வீட்டுக்குள்ள என்ன இருக்கு? துன்பம் இருக்கு, நிர்பந்தமான சூழ்நிலை இருக்கு. இன்னைக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, வீட்டுக்குள்ள துன்பம் இருக்குன்னா, நிர்பந்தமான சூழ்நிலை இருக்குன்னா, அதை மாற்ற உங்களால முடியும். அன்றைக்கு பெத்தானியாவுக்கு கொண்டு போய் அவர்களை வைத்து நீங்க ஆசீர்வதிச்சீங்கன்னா, இன்னைக்கு இந்த சூழ்நிலையில என் வாழ்க்கையை நீங்க மாற்றி ஆசீர்வதிக்க முடியுமா? முடியாதா? ஏன்னா எந்த துன்பத்தையும் சூழ்நிலையை மாற்ற அவரால் முடியும். இன்னைக்கு ஆண்டவர் அப்படிதான் வந்திருக்கிறார். உங்க துன்பத்தை மாற்றும்படி, உங்க நிர்பந்தமான சூழ்நிலையை மாற்றும்படி தான் ஆண்டவர் வந்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, உங்களை ஆசீர்வதிக்கும்படி. இந்த பெத்தானியாவுக்கு இயேசு கடைசியா எல்லாரையும் கொண்டு போய் வச்சு ஆசீர்வதிச்சாருன்னு பார்த்தோம்.
ரெண்டு விஷயங்களை சொல்றேன். இந்த பெத்தானியாவில் நடந்த ரெண்டு விஷயங்கள், அந்த இடத்துல துன்பத்தின் வீடு எப்படி இன்பத்தின் வீடா மாறுச்சு, அதான் நம்ம தியானிக்க போகிறோம். எடுத்துக்கொள்வோம் மத்தேயு எழுதின சுவிசேஷம், மத்தேயு 21ஆம் அதிகாரம், மத்தேயு 21ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை தியானிப்போம். மத்தேயு 20. பாத்தீங்களா, இவர் என்ன பண்ணிருக்கிறாரு, எல்லாரையும் விட்டுட்டு எங்க போனாரா, பெத்தேனியாவுக்கு போய் ராத்தங்கினார். அப்ப இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலையை மாற்றணும், நிர்பந்தமான காரியங்களை மாற்றணும், அதே போல துக்கமான காரியங்கள் மாற்றணும், அவர் உங்க வீட்டுல தங்கத்துக்கு நீங்க இடம் கொடுக்கணும். அப்ப உங்க வாழ்க்கையில உங்க வீட்டுல உங்களுடைய எல்லா காரியங்களிலும் அவர் தங்குவதற்கு இடம் கொடுக்கணும். அவர் என்ன பண்ணாராம், பெத்தானியாவுல வந்து தங்கினார். பாருங்க, அவருக்கு தெரியும் அவர் தங்கினால் துன்பம் இன்பமாய் மாறும், நிர்பந்தமான சூழ்நிலை மாறும். அது எங்க இருந்தாலும் சரிங்க, நீங்க போய் என்ன பண்றாரு, தங்குறாரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அவர் தங்க விரும்புறாரு, அவர் தொத்திடாதீங்க. நிறைய பேர் அப்படி என்ன பண்ணிடுறாங்க, தொத்திடுறாங்க. தொத்திட்டு துன்பம் வந்துருச்சே, நிர்பந்தமான சூழ்நிலை வந்துருச்சே, தொத்திடாதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் அவர் தேடி வராராம். எதுக்கு வராரு, இந்த நிர்பந்தமான வீட்டை மாத்தணும். இங்க யார் வீட்டுக்கு போனார் தெரியுமா, இயேசு கிறிஸ்து யார் வீட்டுல தங்கினார் தெரியுமா, யாருக்கா தெரியுமா? இங்க ஒரு வீட்டுல தங்கி இருக்கிறார். யார் வீட்டுல தங்கினார் தெரியுமா, லாசருடைய வீட்டுல தங்கினார். லாசர் என்ற வீட்டுல தங்கினார். போயிட்டு இயேசு அவசியம் இல்லாம யார் வீட்டுக்கும் போல, இயேசு அவசியம் இல்லாம என்ன பண்ணல, யார் வீட்டுக்குமே போல. அவருக்கு தெரியும் இந்த நேரத்துல இவங்க வீட்டுக்கு போகணும், இவங்க வீட்டுல ஒரு துன்பம் இருக்கு, இவங்க வீட்டுல ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை இருக்கு, இவங்க வீட்டுல ஒரு நெருக்கடி இருக்கு, இவங்க வீட்டுல ஒரு போராட்டம் இருக்கு, இந்த வீட்டுல ஒரு வியாதி இருக்கு, இந்த வீட்டுல ஒரு மறந்துக்கூடிய காரியம் இருக்கு. அவருக்கு தெரியும், முன்னாடியே போயிட்டார். இந்த வீட்டுல எத்தனை பேர் இருந்தாங்களா, 3 பேர் இருந்தாங்க. அவங்க பேரெல்லாம் என்ன, இந்த வீட்டுல மார்த்தாள், மரியாள், லாசர். இந்த மரியாள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கண்ணீர்னு அர்த்தம். மரியாள்னா என்ன அர்த்தம், கண்ணீர். மார்த்தாள்னா என்ன அர்த்தம் தெரியுமா, தலைவின்னு சொல்லலாம், ஆனா உலக கவலைன்னு சொல்லலாம். அதாவது அநேக கவலை கூட சொல்லலாம், அநேக கவலை. எங்க கண்ணீர் இருக்கோ, எங்க அநேக கவலை இருக்கோ, லாசர்னா என்ன அர்த்தம் தெரியுமா, கர்த்தர் துணைன்னு அர்த்தம். கர்த்தர் துணைன்னு அர்த்தம். எங்க கண்ணீர் இருக்கோ, எங்க வந்து உங்க வாழ்க்கையில கவலை இருக்கோ, அங்க கர்த்தர் துணையா வருவார், அங்க கர்த்தர் துணையா வருவார். பாருங்க, இங்க வந்துட்டாரு, வந்திருக்கிறாரு. என்ன நடக்குது பாருங்க. அதே யோவான் 11ஆம் அதிகாரம் எடுப்போம். யோவான் 11ஆம் அதிகாரம் 3வது வசனம். இங்க பாருங்க, இவர் வீட்டுக்கு ஏற்கனவே போயிட்டு வந்துட்டாருங்க. இந்த வீட்டுக்கு போயிட்டாரு, தெரிஞ்சுக்கிட்டாரு இந்த வீட்டுல கண்ணீர் இருக்கு, அநேக காரியங்களை குறித்து கவலை இருக்கு. போயிட்டார் இயேசு கிறிஸ்து. பெத்தானியாவில இருந்து எங்கேயோ போயிருக்கிறார், பிரயாணமா ஊழியத்துக்காக போயிருக்கிறார். அங்க ஒரு லெட்டர் வருது, ஒரு தந்தி வருது. என்ன வருது பாருங்க, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். 2 பேர் ஆள் அனுப்புறாங்க. வீட்டுல இருக்கிறவங்க, நீங்க நேசிக்கிறீங்களே ஒருத்தர், அவன் ரொம்ப வியாதியா இருக்கான், ரொம்ப பிரச்சனையா இருக்குது. லாசருன்ற வாழ்க்கையில என்ன இருக்கு, ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, பெரிய போராட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு என்ன பண்றாங்க, ஆள் அனுப்புறாங்க. எங்க ஆள் அனுப்புறாங்க, பெத்தானியாவில இருந்து அவருக்கு ஆள் அனுப்புறாங்க இயேசு கிறிஸ்து கிட்ட. இன்னைக்கு எத்தனை பேர் உங்க செய்தி எல்லாம் அவருக்கு போயிட்டாங்க இன்னைக்கு ஜபத்துல. இன்னைக்கு உங்க வாழ்க்கையை குறித்து ஊழியக்காரர்கள் ஜபத்துல இயேசுவிடத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், உங்கள் வியாதியை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், உங்கள் நிர்பந்தமான சூழ்நிலை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், உங்கள் கவலைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களை ஊழியக்காரர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, லெட்டர் பண்ணிட்டு இருக்காங்க இயேசு கிட்ட. இதுதான் ஜபம். அவங்க ஆள் அனுப்புறாங்க. அந்த காலத்துல போன் இல்ல, லெட்டர் இல்ல, எதுவுமே இல்ல, ஆள் அனுப்புறாங்க. இயேசுவே, நீங்க நேசித்தீங்களே, ஒரு வீட்டுக்கு வந்தீங்களே, என் வீட்டுக்கு வந்தீங்களே, என் வீட்டுல இருக்கிற ஒரு மனுஷன் எப்படி இருக்கிறான், மரணத்திற்கு ஏதுவான வியாதி. அவனுடைய காரியம் பாருங்க, வியாதியா இருக்கிறான்னு சொல்லி அவர்கிட்ட ஆள் அனுப்புறார்கள். இந்த வியாதியை குறித்து இன்னும் விளக்கமா வாசிச்சோம்னா மரணத்துக்கு ஏதுவான காரியங்கள்ல மாட்டிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அதே 17வது வசனம் வாசிங்க. அதே யோவான் 11:17. இங்க பாத்தீங்களா, அவர் வரத்துக்குள்ள 4 நாள் ஆயிப்போச்சு. நேசிக்கிறவன் மரித்து போயிருக்கிறான், அந்த வியாதி அவரை சாகடிச்சிருச்சு. இவர் அங்க வந்துட்டாரு. என்ன ஆச்சா, 4 நாளா இருக்கு, 4 நாளா இருக்கு. அதே 23வது வசனம் வாசிங்க.
இங்க ஆண்டவர் சொல்றாரு, அவங்க சகோதரி கிட்ட மாத்தாள் கிட்ட சொல்றாரு ஆண்டவர், நீ கவலைப்படாத, அவன் நிச்சயமா எழும்புவான். இப்ப நம்ம அந்த இடத்துல இருந்தா என்ன சொல்லியிருப்போம், அவளை தாண்டா இந்த குடும்பம் முடிஞ்சுதுடா, இந்த குடும்பம் எழுமாதுடா, இந்த குடும்பம் வாய்க்காதுடா, அவளை தாண்டா கல்லறை இவனை வாயில போட்டுக்குச்சுடா, வியாதி இவனை வாயில போட்டுக்குச்சுடா, சிறை இருப்பு வாயில போட்டு. கல்லறை என்பது ஒரு சிறை இருப்பு. இப்ப எந்த சிறை இருப்புல மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க? ஏதோ ஒரு சிறை இருப்பு வீட்டுல. 4 நாள் ஆயிடுச்சு, இயேசு வரலையே, எவ்வளவு பேர் திட்டிருப்பாங்க. கூட இந்த சகோதரிகளே சொல்லியிருப்பாங்க, ஏன் இயேசுவே நீ நேசிக்கிற உங்க வீட்டுக்கு இறந்து 4 நாள் ஆகுது, 4 நாளா நீங்க வரலையே, 4 நாள் கழிச்சு வந்திருப்பீங்களே யோசிப்பாங்கல்ல. இன்னைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை அந்த லாசருவை என்ன பண்ணிருக்கு, கொண்டு போய் கல்லறையில வச்சிருச்சு. கல்லறையில என்ன பண்ணி வச்சிருச்சு. இயேசு அங்க போறாரு, இந்த அம்மா கிட்ட சொல்றாரு, என்ன சொன்னாரு பாருங்க, இயேசு அவளை நோக்கி உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் என்றார். சொல்லிட்டாரு. 27வது வசனம் வாசிங்க. இப்ப பாருங்க, இவ ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்களா, செத்து 4 நாள் ஆயிடுச்சு, ஒரு ஏதோ ஒரு வல்லமை அவனை கொண்டு போய் கல்லறையில வச்சிருச்சு, அவன் வாழ்க்கையை தனிமைப்படுத்திருச்சு, உறவு போயிடுச்சு, உலகம் போயிடுச்சு, நண்பர்கள் யாரும் தெரியாது. இப்ப அவனுக்கு அவனுடைய சரீரம் எங்க இருக்கு, கல்லறைக்குள்ள இருக்கு. 4 நாள் ஆயிடுச்சு. இதுதான் நிறைய பேர் நிறைய பிரச்சனைகள் பிடிச்சி வச்சிருக்கு, வெளியே வர முடியாதபடி. இவன் வியாதிப்பட்டு தான் மருந்து போயிருக்கான். ஆனா இங்க சொல்றா பாருங்க, நீ உலகத்தில் வருகிற தேவகுமாராக கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஒரு வார்த்தை கொடுத்தா பாருங்க, நீங்க விசுவாசிங்க, உங்க வாழ்க்கையில எதெல்லாம் சிறைப்பட்டு போயிருக்கோ அதையெல்லாம் ஆண்டவர் விடுவிப்போம். எந்த காரியம் எல்லாம் மறித்து போயிருக்கோ அந்த காரியம் எல்லாம் உயிர் பெறும். இனிமே இது விளங்காது, இது இனிமே தேராதுன்னு சொன்னதெல்லாம் தேரும். நிறைய உலகத்தால் ஒதுக்கப்பட்டவர்களை தான் இயேசு தேடி போனார். ஆண்டவர் பாருங்க, இங்க போயிட்டாரு. போன பிறகு 35வது வசனம் வாசிங்க. போதும். இயேசு கண்ணீர் விட்டார். இயேசு கண்ணீர் விட்டார். இயேசு என்ன பண்ணாரு? நமக்காக குடும்பம் கண்ணீர் வடிக்கிறதோ இல்லையோ, உங்களுக்காக உறவுகள் கண்ணீர் வடிக்கிறதோ இல்லையோ, உங்களுக்காக நண்பர்கள் கண்ணீர் வடிக்கிறார்களோ இல்லையோ, உங்களுக்காக கண்ணீர் வடிக்க இயேசு இருக்கிறார். உங்களுக்காக அழ முடியுமா? உங்க சொந்தக்காரங்க இந்த நேரத்தில் உங்க நிலைமையை பார்த்து அழுவாங்களா? அழ மாட்டாங்க. பக்கத்து வீட்டுல எதிர் வீட்டுல அழ மாட்டாங்க, அழ மாட்டாங்க. ஆனா உங்களுக்காக கண்ணீர் வடிக்கிற இயேசு இருக்கிறார். இயேசு கண்ணீர் வடிக்கிறார் பாருங்க. சகோதரிகள்லாம் உட்கார்ந்து இருக்காங்க, இயேசு அழுகிறார். நான் சொல்றேன், மரண வியாதியில இருந்தும் சரி, மரண கட்டில இருந்தும் சரி, இயேசு விடுவிக்க வல்லவர். இன்னைக்கு அவரை பார்த்து நீங்க சொல்ல வேண்டிய ஒரே காரணம், நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் என் சூழ்நிலை மாறும், நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். நீங்க நினைச்சா டெட் பாடி கூட ஏந்து வரும். டெட் பாடியே ஏந்து வருதுன்னா உயிருள்ள மனிதன் மேல எவ்வளவு அதிகாரம் அவருக்கு இருக்கு. உங்க வியாதி சாதாரணம், உங்க போராட்டம் சாதாரணம், உங்க கடன் சாதாரணம், உங்களுக்கு விரோதமா நிற்கிற சத்துரு சாதாரணம், உங்களுக்கு விரோதமா நிற்கிற அசுத்தாவின் வல்லமைகள் சாதாரணம். செத்து போயிருக்கிற ஸ்டேட்மெண்ட் நடக்குது பாருங்க. நம்மளாம் என்ன பண்ணுவோம், அடக்காரனை போனோமா, மண்ணை போட்டோமா, மேட்டர் குச்சோமா, ஒரு சிலுவையை போட்டோமா, வீட்டுக்கு வந்தோமா, ஒரு குளியல போட்டோமா, வேலை முடிஞ்சது. இங்க 4 நாள்ல கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கு பாருங்க. 40வது வசனத்தை வாசிங்க. 40வது வசனம். இப்ப ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இப்பயும் நான் சொல்றேன், இந்த கல்லறை உள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிறவன் மறித்து போயிட்டான் எல்லாம் பார்க்க, நீ விசுவாசிக்கிறாயா? எல்லா இடத்தையும் இந்த கேள்வி கேட்கிறார். இப்ப சொல்ற ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை, உங்க துன்பத்தின் வீடு மாறும், நீங்க விசுவாசிக்கிறீங்களா? உங்க நிர்பந்தமான சூழ்நிலை மாறும், நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இத விசுவாசிங்க, இது நிச்சயமா மாறும். ஏன்னா அந்த விசுவாசம் நமக்குள்ள இருந்தாதான் இந்த துன்பத்தின் வீடு இன்பத்தின் வீடா. இப்ப இந்த வீடு எப்படி இருக்கு? ஒரு இழப்பு போயிடுச்சு, ஒரு குடும்பத்துல ஒரு இழப்பு வந்துச்சு, அந்த வீடு எப்படி இருக்கும்? துன்பத்தை சுமந்து கொண்டு இருக்கும் அந்த வீடு. ஆனா இயேசு வந்துட்டார். அப்பயே சொல்றாரு, நான் கொடுக்கிற ஸ்வீட்டை சாப்பிட்டா உனக்கு சுகர் ஏறாதுன்னு விசுவாசிக்கிறியா? விசுவாசத்தோட சாப்பிட்டு சுகர் ஏறாது. அது ஏன் பாஸ்டர், என்ன பாஸ்டர் சுகர் பேஷண்ட் கிண்டல் பண்ற மாதிரி இருக்கு? இல்ல, சாவுக்கு ஏதுவானது கொடுத்தாலும் அது ஒண்ணு சேதப்படுத்தாது வாக்குத்தத்தம் இருக்கு, வாக்குத்தத்தம் இருக்கு. விசுவாசத்தோடு எடுக்கும்போது ஒண்ணாவாது, விசுவாசம் இல்லாம எடுக்கும்போது தான் சரணி ஏறிடும். அப்ப இங்க பாருங்க, அந்த அம்மாவை பார்த்து ஆண்டவர் கேட்ட ஒரு வார்த்தை, நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண். இன்னைக்கு சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன், என் துன்பத்தின் வீடு இன்பமா மாறும், என் நிர்பந்தமான சூழ்நிலை மாறும், என் வியாதியின் கொடூரம் மாறும், என் குடும்பத்துல பிடிச்சு வச்சிருக்கிற அந்த வல்லமையின் சக்திகள் மாறும், அசுத்தாவின் கிரியைகள் மாறும், என் குடும்பத்துல இருக்க தனித்துவம் மாறும். நான் விசுவாசிக்கிறேன். இயேசு வந்திருக்கிறார். கேள்வி கேட்கறது இயேசு கேட்கிறார், நான் விசுவாசிக்கிறேன், மாறும். 43வது வசனம்.
கூப்பிட்டார். பாருங்க, கல்லறை உள்ள ஒருத்தர் இருக்கிறான், டெட் பாடி, வாழ்க்கை முடிஞ்சது. இவர் கூப்பிட்டா அவனுக்கு கேக்குது. லாசருவே வெளியே வான்னு அவனை கூப்பிடுறாரு. நல்லா பாருங்க, இப்ப இருக்கிற மாதிரி கல்லறைலாம் கிடையாதுங்க. அப்பெல்லாம் ஒரு பெரிய புகையை குடைஞ்சி உள்ள கொண்டு போய் வச்சுட்டு ஒரு பெரிய கல்லை புரட்டிடுவாங்க. ஒரு ஆளாலாம் தள்ளவே முடியாது. ஒரு பெரிய கல்லை புரட்டி வச்சுருவாங்க. அப்படிப்பட்ட காதுல கேட்கிறபடியா பாருங்க, அதுதான் வேதம் சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தை கண்மலைகளை பிளக்கும், கர்த்தருடைய வார்த்தையை வனாந்திரங்களை அதிர பண்ணும். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்க வாழ்க்கையில புறப்பட்டு வருதுன்னா உங்க வாழ்க்கையில இருக்கிற தேவையில்லாத விஷயங்கள்லாம் அதிர்ந்து போயிடும், உடஞ்சி போயிடும். உங்களுக்கு விரோதமா எப்படி நின்னாலும் சரி, அந்த கல்லை தாண்டி அவனுக்குள்ள அந்த வார்த்தை போகுது. அந்த வார்த்தை போனவன உள்ளே உயிர் வந்துச்சு அவனுக்கு. அப்ப மரித்தவன் மேலேயே அவர் சொன்ன வார்த்தை பயங்கரமா பழிக்கொண்டா. இன்னைக்கு உயிரோடு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது எப்படிப்பட்ட சூழ்நிலையை மாற்ற இயேசு வல்லவராய் இருக்கிறார். பாருங்க, சொன்னாரு, லாசருவே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சிலைகளினால் கட்டப்பட்டிருந்தது, அவன் முகமும் சிலையினால் சுற்றப்பட்டது. இயேசு அவனை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். பாருங்க, கல்லறை திறக்கப்பட்டது. நான் சொல்றேன், உங்களுக்கு ஆசீர்வாத தடையா இருக்கிற காரியங்கள் எல்லாம் திறக்கும். அவன் மேல் இருந்த மரண கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது. மரண கட்டு யாராலையும் அவிழ்க்க முடியாதுங்க. நான் சொல்றேன் பாருங்க, வேற யாராவது கை காலில் கட்டி வச்சு அவுத்துலாம். இந்த மரணம்ன்ற ஒரு கட்டு இருக்கு பாருங்க, அதை யாராலும் அவிழ்க்க முடியாது. ஆனா எல்லாவற்றையும் ஆண்டவர் சரி செய்தார். இதுக்குதான் அவர் பெத்தனியா வந்திருக்காரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அவர் வந்திருக்கிற நோக்கமே உங்க துன்பத்தின் வீட இன்பமாய் மாற்றுவது. விசுவாசிக்கணும். அது எப்படிப்பட்ட பாருங்க, கல்லறையே திறந்துருச்சு, ஒருத்தர் வெளியே கொண்டு வந்துட்டார். இதுக்கும் வியாதி தான் இறந்துருக்கான். ஏதோ பொல்லாத வல்லமா தான் அவன் என்ன பண்ணிருக்கு, அவனை கொண்டு போய் அங்க உள்ள வச்சிருச்சு. அப்படின்னா இன்னைக்கு உங்க வாழ்க்கையை இன்னைக்கு நீங்க பாருங்க, இன்னைக்கு ஆண்டவருக்கு இந்த வார்த்தையை கேட்கறதுக்காக நீங்க வந்து உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க பாருங்க. இப்போ ஒரு வார்த்தை உங்க வாழ்க்கையில புறப்பட்டு வந்துருப்பாங்க. இந்த வார்த்தையை உங்க வாழ்க்கையில இருக்கிற திறக்க முடியாத காரியங்கள் எல்லாம் திறந்து விட்டுரும். அவிழ்க்க முடியாத காரியங்கள் எல்லாம் கட்ட அவிழ்த்து விட்டுரும். உலகம் சொல்லும், அவ்வளவுதான், இவன் ரிஜெக்டட், இவன் இனி உருப்பட மாட்டான், இது இன்னைக்கு தேராது, இந்த குடும்பம் இனி எழும்பாது, இது அவ்வளவுதான். உங்கள் பக்கம் விசுவாசம் இருக்கும் பட்சத்துல, உங்கள் வாழ்க்கையில கர்த்தருக்கான கண்ணீர் இருக்கும் பட்சத்துல, இயேசுக்கான கவலை உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பட்சத்துல, நிச்சயமாகவே இயேசு வந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற திறக்க முடியாத காரியங்கள் எல்லாம் திறந்து வைத்து விடுவார். கல்லறையே திறந்துச்சுங்க. உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதமான கதவு திறக்காதா என்ன? செத்தவன் 4 நாள் கழிச்சு வெளியே வந்துட்டான், எவ்வளவு நாத்து அடிச்சிருக்கும். அதையும் சொல்றாங்க இந்த இடத்துல, இப்பொழுது நாருமே நான் வந்த பிறகு நாத்தத்துக்கு வேலை இல்லப்பா, நான் உகந்த வாசனையா இருக்கேன். உன் வாழ்க்கையில் இருக்கிற நாற்றத்தை மாற்றும்படி நான் உகந்த வாசனையா வந்திருக்கிறேன். எப்படிப்பட்ட நாற்றத்தில் இருந்தாலும் சரி, அதை மாற்ற இயேசுவால மட்டும்தான் முடியும். இன்னொன்னு நான் சொல்ல பாருங்க, இந்த நேரம் உங்க கூட பிறந்தவங்க, உங்க தாய் தகப்பன் உறவினர்கள், நான் என்னுடைய சூழ்நிலையை பார்த்து நீங்க எங்கேயாவது அழுதுருக்கீங்களா, போன் பண்ணி கேட்டு பாருங்க. நீங்க சொல்லும் போது வேணா அழுது காட்டுவாங்க, யோகம் நிலைமையை பார்த்தா அழியா வருதுன்னு. ஆனா இயேசு பாருங்க, உங்கள் சூழ்நிலையை பார்த்து கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறார். அது உங்க கண்ணுக்கு தெரியல, ஆனா இன்னைக்கும் நான் கஷ்டப்படும் போதுதான் என் பக்கத்துல இருந்து அழுகுறது யாருன்னா இயேசு தான். இப்ப பாருங்க, இன்றைக்கு மரித்து போயிருக்கிற காரியங்களை மாற்றும்படி இயேசு வந்திருக்காரு. எந்தெந்த காரியம் உங்க வாழ்க்கையில் மறுத்து போயிருக்கு, ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுங்க. மரண வல்லமை, மரண வியாதி, மரண கட்டு, இதுல இருந்து விடுவிக்க இயேசு வந்தவர். இதுல இருந்து விடுவிக்க இயேசு வல்லவர். எல்லாரும் கைவிட்டுலாங்க. எல்லாரும் கைவிட்டாங்களா? கல்லறை வரைக்கும் தான் வியாதி வந்துருச்சு, முடியல. கல்லறை வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க, அதுக்கப்புறம் உள்ள வச்சுட்டு வந்துட்டாங்க. எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. யார் கைவிட்டாலும் நான் லாசருவை கைவிடுறது இல்லை. ஒரு டெட் பாடியே கைவிடாதவர் உயிரோடு இருக்கிறவங்களை கைவிட்டுவாரா? நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில இந்த நான் சொன்ன இந்த துன்பத்தின் வீடு எப்படி மாறும்? இன்பத்தின் வீடா மாறும். அப்ப என்ன பண்ணணும்? அவருக்கு இடம் கொடுக்கணும். அங்க வந்து என்ன பண்ணார்? அவர் தங்கினார். இப்போ இயேசு கிறிஸ்து சர்ச்சுக்கு வந்து நீங்க நைட்டு தங்க போறாருங்க நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, உங்ககிட்ட நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆனா யாரும் தங்க கூடாதுங்க, அவர் கொஞ்சம் பிரைவசி கேட்கிறாரு, தனியா இருக்கணும்னு சொல்றாருன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? இப்ப இந்த இடத்துல தங்க போறாருன்னு சொல்லிட்டேங்க, நம்ம சர்ச்சுக்கு தங்க போறாருங்க அப்படின்ட்டு என்ன பண்ணுவீங்க? ஏங்க வீட்டுல இருந்து நான் பெட் எடுத்து வந்துடுறேங்க, எங்க வீட்டுல இருந்து ஆயத்தூள் எடுத்து வந்துடுறேங்க, ஏங்க நான் வீட்டுல இருந்து வேற ஏதாவது கொசு நெட் எடுத்து வந்துடுறேங்க, அப்புறம் நான் ஆள் ஓட்டு எடுத்து வந்துடுறேங்க, எல்லாம் செய்வோமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் இருக்கிற இடத்த நம்ம ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும்னு அர்த்தம், சுத்தமா வச்சுக்கணும்னு அர்த்தம். அப்படிதான் நம்ம இருதயத்துக்குள்ள அவர் வந்து கிரியை செய்யணும்னா இருதயத்தை சுத்தமா வச்சுக்கோங்க, அவர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவார். உங்க வாழ்க்கையில வந்து அவர் கிரியை செய்வார். அப்படிதான் பெத்தனியாக போனார். மரித்தவரை உயிரோடு எழுப்பினார். 2வது காரியத்தை நான் சொல்றேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம். அவர் பெத்தானியாவிலே
ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நனதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினார். இப்ப இயேசு எங்க வந்திருக்கிறாரு? திருப்பியும் பெத்தேனியா தான் வந்திருக்கிறார். இந்த பெத்தேனியா வீட்டுக்கு வந்திருக்கிறார். இவன் வாழ்க்கையில ஏற்கனவே துன்பத்தை இன்பமா மாத்திட்டார். இவன் யாரா? மேலேயே சொல்லியிருக்கு, அவர் பெத்தேனியாவிலே குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டிலே. எப்படிப்பட்டவர் சாரு? குஷ்டரோகியா இருக்கிற இல்ல, ஏற்கனவே குஷ்டரோகியா இருந்தா அவன் வாழ்க்கையை நான் மாத்தி இருக்கிறான். அவன் வீட்டுக்கு வந்திருக்கிறார். இந்த சீமோன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த குஷ்டரோகியா இருந்த சீமோன்னா கேள் இல்ல கேளுங்கள்னு அர்த்தம். என்ன அர்த்தமா? கேள் இல்ல கேளுங்கள். அங்க சொன்ன மரியாதைலாம் என்ன அர்த்தம்? மரியாதைலாம் என்ன அர்த்தம்? மரியாதைலாம் கண்ணீர். மாத்தாலாம் என்ன சொன்ன? அநேக கவலை. லாசருனா கர்த்தர் துணை. இப்ப இவன் இந்த சிமியோன்னா என்ன அர்த்தம்னா கேளுங்கள்னு அர்த்தம். அப்ப யாரெல்லாம் கேட்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் விடுதலை உண்டு. அவங்க வீட்டுக்கு இயேசு வந்துருவார். இப்ப இவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறார். அப்ப ஜெபிக்கிற அனுபவம் இருக்கிறவர்களுடைய வீட்டுல எனக்கு ஜெபிக்கவே தெரியல பாஸ்டர், ஒண்ணுமே கிடையாது. இப்போ உங்க வீட்டுல இப்போ கணவன் என்ன பண்ண, கணவன் கிட்ட பண்ணி வேலைக்கு போறீங்க, போயிட்டு வரும்போது இதெல்லாம் வாங்கிட்டு வாங்க, இதெல்லாம் வேணுங்க, இதெல்லாம் வந்து பார்த்து இது பண்ணிக்கோங்க, இன்னைக்கு இதெல்லாம் தேவைப்படுது சொல்லுவீங்க இல்லையா? இப்போ கணவன் என்ன சொல்றாரு, ஏமா நான் வேலைக்கு போறேன், சட்டெல்லாம் துவச்சி வச்சுட்டு அடி பண்ணி வச்சுட்டு இந்த பில்லு எடுத்து இதை கட்டிட்டு இந்த வேலையெல்லாம் பார்த்துடு. அந்த மாதிரி தான் ஜபம். அந்த மாதிரி தான் ஜபம். அவர்கிட்ட அப்படியே கேஷுவலா பேசுறது தான் ஜபம். எங்களா மாதிரி நல்ல ஆண்டவர் அப்படி இப்படிலாம் இல்லை, நீங்க பேசுறது ஜபம். எப்ப நீங்க இயேசுவோடு பேசுகிற அனுபவம் வந்துடுதோ அப்பயே இயேசு வந்து உங்க சூழ்நிலையை மாத்திடுவார். மாத்தாரா? மாத்த மாட்டாரா? இந்த குஷ்டரோகி இவன் யாரா? இவன் குஷ்டரோகி. குஷ்டரோகினா என்ன விஷயம் தெரியுமா? அந்த வியாதி என்ன பண்ணும்? அந்த வியாதி என்ன பண்ணும்? குஷ்டரோகம் வந்துச்சுன்னா அரிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த காரியத்தை அழிக்கும். இன்னும் கூட குஷ்டரோகத்துக்கு என்ன இல்லை, மருந்து கண்டுபிடிக்கலன்னு சொல்றாங்க. அப்படி பாருங்க. அப்ப இன்னைக்கு எந்த காரியம் உங்க வாழ்க்கையை அரிச்சுட்டு இருக்கு? எந்த காரியம் உங்க வாழ்க்கையில வேதனை கொடுத்துட்டு இருக்கு? ஆண்டவர் சொல்றாரு, அவர் வந்தா போதும் அது மாறி. அந்த குஷ்டமே மாறுனா உங்க கஷ்டம் மாறாதா? குஷ்டமே மாறுனா கஷ்டம் மாறிடுங்க. குஷ்ட ரோகம் பாருங்க, கையெல்லாம் ஃபுல்லா அரைச்சு போச்சு, காலெல்லாம் ஃபுல்லா அரைச்சு போச்சு, உடம்பெல்லாம் அரைச்சு புண்ணா இருக்கு. இதுக்கு வேதனை, அந்த வேதனை யாராலும் சொல்ல முடியாது. நாற்றம் அடிக்கும். அப்படியே என்ன ஆகும்? எலும்பு வரைக்கும் அரைச்சுக்கிட்டே போகும், குறுகிக்கிட்டே போகும். சொல்றேன், இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, உங்க வாழ்க்கையில அரித்து கொண்டு இருக்கிற காரியம் இனிமே இந்த குஷ்டம் சரியாகாது, இந்த வேதனை சரியாகாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நிச்சயமா வேதனை சரியாகும். இந்த குஷ்டரோகத்தை பத்தி நான் இன்னும் கூட உங்களுக்கு விளக்கமா சொல்றேன் பாருங்க. என்னாகமம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. என்னாகமம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். பாருங்க, குஷ்டரோகிகள் யாவரும் பிரியமுள்ளவர்கள் யாவரையும் சவுத்தினால் தீட்டுப்பட்டவர்கள் யாவரையும் பாளையத்திலிருந்து விலக்கிவிட இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளை. பாருங்க, இந்த குஷ்டரோகம் என்பவர்கள் தீட்டுப்பட்டவர்கள். இவங்க என்ன பண்ணக்கூடாது? கொஞ்சம் பேர் எங்கேயாவது கூடி இருக்கிறாங்கன்னா அங்க இருக்கக்கூடாது. அவங்க ஒதுக்கப்பட்டவர்களா இருக்கணும். ஆனா ஒதுக்கப்பட்ட இவனை தேடி தான் இயேசு போனாரு. நான் சொன்ன உலகம் உங்களை ஒதுக்கலாம், உறவினர்கள் ஒதுக்கலாம், நண்பர்கள் ஒதுக்கலாம், யார் வேணா ஒதுக்கலாம். அவர் ஒதுக்கவே மாட்டார். அவர் என்ன பண்ண மாட்டாரு? ஒதுக்கவே மாட்டார். ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களை ஒதுக்கி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம பக்கம் நியாயம் இருக்கும் பட்சத்துல அவர் நம்மளை என்ன செய்ய மாட்டாரு? ஒதுக்கவே மாட்டார். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கையை நீட்டி யாராவது அந்த மாதிரி சொல்ல முடியுமா? இன்னைக்கு போய் நம்ம கொரோனாவே போதும், அங்கே நில்லு, இங்கே ஜெபம் பண்ணிடு. கரெக்டா? ஐயோ டெங்கு ஜுரம், ஐயோ அப்பா நீ காம்பவுண்ட்ல வெளியே நில்லுப்பா, அங்கே ஜெபம் பண்ணு. பாருங்க, குஷ்டரோகம் கொடிய நோய் பரவும், அடுத்தவனை பாதிக்கும், நாத்தடிக்கும். இயேசு போய் தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் கொண்டு சுத்தமாக என்றார். பாருங்க, மனிதர்கள் ஒதுக்கி வச்சாலும் நான் உன்னை ஒதுக்கி வைக்கிறது இல்லப்பா, நான் உன்னை தொட்டு சுகமாக்குகிறவர். இதுக்குதான் வந்திருக்கிறார். இன்னைக்கு தொட்டு உங்க துன்பத்தின் வீடை இன்பத்தின் வீடாய் மாற்றும்படி. இன்னைக்கு யாரெல்லாம் தொடப்படுகிறீர்களோ அவர்கள் வாழ்க்கையில் இருக்க துன்பங்கள் மாறும். ஏன்னா பாருங்க, இயேசு கிறிஸ்து முகதாட்சியம் பார்க்கிறவர் இல்லைங்க. இயேசு கிறிஸ்து என்ன பண்ண, இப்ப இந்த குஷ்டரோகம் வந்திருக்கான், எல்லாரும் என்ன பண்ணிருப்பாங்க? அவங்க ரொம்ப லாங்ல போய் நின்றுப்பாங்க. இவர் முகதாட்சியம் பார்க்கிறவர் இல்ல. என்ன பண்ணாரு? இயேசு ஒதுக்கி வைக்கிறவர் இல்ல, முகதாட்சியமும் பார்க்க மாட்டார், ஒதுக்கி வைக்க மாட்டார். நீ குஷ்டரோகி போ, அப்படி ஒதுக்கி வைக்கல.
இன்றைக்கு உங்கள் வாழ்க்கைக்குள் அடித்துக் கொண்டிருக்கிற காரியங்களை மாற்றும்படிதான் இயேசு வந்திருக்கிறார். அதான் சொன்னாரு, என்ன சொன்னார்? பெத்தானியானா இன்னைக்கு எப்படி இருக்கிறது? எப்படிப்பட்ட வீடா இருக்கு? துன்பத்தின் வீடு. ஆசீர்வாதமான வீடா இருக்க வேண்டியது துன்பத்தின் வீடா இருக்கு. ஆசீர்வாதமா இருந்ததுங்க ஒரு நேரத்துல, இப்ப அது துன்பத்தின் வீடா இருக்கு, அது நிர்பந்தத்தின் வீடா இருக்கு. அந்த வீட்டுக்கு இயேசு வந்திருக்கிறார். இந்த நிர்பந்தத்திற்கு காரணம் உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் அழிச்சுக்கிட்டு இருக்கு, ஏதோ ஒரு காரியம் உங்களை அழிச்சுட்டு இருக்கு. நிச்சயமா அதை மாற்ற வல்லவர், அதை மாற்ற இயேசு வல்லவரா இருக்கிறார். அப்ப வாழ்க்கையில் காணப்படுகிற தேவையில்லாத அருவருப்புகளையும் அவர் மாத்திடுவார். ஏன்னா இந்த குஷ்டரோகம் என்பது ஒரு அருவருப்பு. ஐயோ இந்த அருவருப்பை நான் டெய்லி பார்த்துட்டே இருக்கேன், ஆண்டவரே இதை மாத்துங்க. நிச்சயமா மாத்திடுவாரு. அவருக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக. நான் சொல்றேன், அவர் சித்தத்துக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து பாருங்க, நிச்சயமா உங்க வாழ்க்கையில இருக்கிற தேவையில்லாத காரியம் எல்லாம் சுத்தமா போயிடும். அசுத்தம் எல்லாம் ஆண்டவர் எடுத்துருவார். உங்களை என்ன பண்ண தன்னுடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து இருக்கிறார் வேதம் சொல்லுது. அவர் நிச்சயமாகவே சுத்தம் பண்ணிடுவார். நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நம்ம அசுத்தத்தின் மத்தியில தான் இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, அதை நான் என்ன செய்வேன்? சுத்தமாக்குவேன். இப்ப இந்த சீமோன் தான் அவன் சுகம் பெற்றதை கொண்டாடுவதற்கு தான் இயேசு வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கான் சாப்பாட்டுக்கு. பாருங்க எவ்வளவு ஒரு அன்பு இல்லை. யாராவது இப்போ வீட்டுல இருக்கிறவன்பா குஷ்டரோகியா இருந்தாம்பா, பரவாயில்ல, இப்போ ஏதோ ரெக்கவரி ஆயிட்டான், ஏதோ பெரிய பார்ட்டி வைக்கிறான், விருந்து வைக்கிறான், யாரும் வரமாட்டாங்க. ஏன்? ஏப்பா இவன் குஷ்டரோகிப்பா, இவங்ககிட்ட எதாவது கொஞ்சம் ஏதாவது நோய் இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு, ஏதாவது நமக்கு ஏதாவது டிசீஸ் ஆகிடும், நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும். இன்னைக்கு அது மாதிரி தான் நம்ம நிறைய காரணங்கள்னால என்ன பண்ணுது, உலகம் ஒதுக்குது. நம்ம பக்கம் நியாயம் இருக்கும் பட்சத்துல யார் வராங்களோ இல்லைங்க, உங்க வீடு தேடி இயேசு வந்துட்டாருங்க. அவர்தாங்க இந்த வீடு தேடி இயேசு வந்துட்டார். இந்த வார ஞாயிற்றுக்கிழமை செய்தி கேளுங்க, அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய விசுவாசத்தை கொண்டு வரும். நீங்க சொன்னார் ஒரு ஊழியக்காரர்கிட்ட பேசுவார், பாஸ்டர் மிராக்கிள்லாம் பேசுறீங்களா அப்படின்ட்டு. எனக்கு அதை பத்தி தான் யோசிச்சு, நீங்க வேணா பாருங்க, போன வாரத்துல இருந்து நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், இயேசுவின் அற்புதங்களுக்குள்ளேயே போயிட்டு இருக்கோம் நம்ம கடந்து. இன்றைக்கும் நான் சொல்றேன், பெத்தானியா, அதாவது உங்கள் ஆசீர்வாதமான வாழ்க்கையை நீங்கள் இழந்திருக்கலாம். வீடு எப்படி மாறி இருக்கலாம்? நிர்பந்தமான வீடா, அதே போல துன்பத்தின் வீடா இருந்தாலும் சரி, இன்னைக்கு இயேசு உங்கள் வாழ்க்கையில வந்திருக்கிறார். நீங்க அதை விசுவாசிங்க, அது போதும். அவருடைய வார்த்தையை விசுவாசிங்க, அது போதும். இயேசு இதை செய்ய வல்லவர்கள் விசுவாசிங்க, உங்க சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றப்படும். சொன்ன பாருங்க, இதை கொண்டாடலாம். இதுதான் இந்த கொண்டாட்டத்தை தான் இப்ப இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். என் வாழ்க்கையை மாற்றினவரை நான் கொண்டாட வேண்டும், என் வாழ்க்கையை மாற்றுகிறவரை நான் ஓற்ற வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், உயர்த்த வேண்டும். இன்றைக்கு நாம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். இந்த ரெண்டு காரியங்களை நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய சிந்தனையில வைங்க, உங்க சிந்தனையில வைங்க. இன்னைக்கு ஆண்டவர் பேசி இருக்கிறார். எந்த வீட்டை மாற்றும்படி, எந்த துன்பத்தின் வீடு இன்பத்தின் வீடாக மாற்றும்படி. இன்னைக்கு நான் பொதுவா சொல்லிக்க போகுது, எந்தெந்த துன்பங்கள் இருக்கு. வியாதி ஒரு துன்பம், தரித்திரம் ஒரு துன்பம், சாபம் ஒரு துன்பம், கொல்லாத மனிதர்கள் ஒரு துன்பம், அசுத்தாவின் வல்லமைகள் ஒரு துன்பம், குடும்பத்தில் இருக்கிற நெருக்கடிகள் ஒரு துன்பம், அதே போல இல்லாத ஒரு கொடுமை அது ஒரு துன்பம், சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல, ஆரோக்கியம் இல்ல, எல்லாத்தையும் இன்னைக்கு ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுப்போம். இந்த துன்பத்தின் வீடை ஆண்டவர் இன்பத்தின் வீடாய் மாற்றுவார். கண்களை மூடி சுபிக்க போகிறோம். இயேசு உங்கள் வாழ்க்கையில வந்திருக்கிறார். கண்களை மூடி இன்றைக்கு உங்கள் துன்பத்தை நினைத்து கொள்ளுங்கள். ஆண்டவரே, என் வீட்டில் இந்த துன்பம் இருக்கிறது, என் வீட்டில் இந்த மாதிரியான ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை இருக்கிறது, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த நாள் நீர் எங்களோட வார்த்தையோடு பேசியிருக்கிறே, என் கண்ணீரை மாற்றும்படி, என் கவலைகளை மாற்றும்படி, என் நிர்பந்தமான சூழ்நிலையை மாற்றும்படி. என் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் என்னை அழுத்தி கொண்டிருக்கிறது, ஆனாலும் அது என் கை மீறி ஆண்டவர் போய்விட்டது, என் கை மீறி போய்விட்டது. அந்த லாசரு அந்த குடும்பத்தை விட்டு எடுபட்டு போய் கல்லறையில இருந்தான். அப்படிப்பட்டவனை மாற்ற உம்மால் கூடும், மரண கட்டுகளை அவிழ்க்க உம்மால் கூடும், மரண வியாதிகளை மாற்ற உம்மால் கூடும். நீ சொல்ல ஆகும். எங்களுக்காக உலகம் கண்ணீர் வடிக்காமல் இருக்கலாம், உறவினர்கள் கண்ணீர் வடிக்காமல் இருக்கலாம், நண்பர்கள் கண்ணீர் வடிக்காமல் இருக்கலாம், ஆனால் எங்களுக்காக கண்ணீர் வடிக்கிற எங்கள் தெய்வமாக இயேசு எங்கள் மத்தியிலே எங்கள் பிரச்சனைகளை போராட்டங்களை பார்த்து கொண்டு கண்ணீர் வடித்துக் கொண்டு இருக்கிற காரணம் அதை மாற்றும்படி. அது ஒரு கேள்வியை கேட்டா, நீ விசுவாசிக்கிறாயா? நீ விசுவாசிக்க. இந்த நாள் ஆண்டவர்களை பார்த்து கேட்கிற ஒரு வார்த்தை, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நிர்பந்தமான சூழ்நிலையும் அதே போல துன்பத்தின் வீட்டையும் மாற்ற என்னால் கூடும் என்று நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்டா, ஒரு வார்த்தையை சொன்னா, லாசரு வெளியே வா என்று. கல்லறையிலிருந்து அவன் வெளியே வந்தது போல, ஆண்டவரே, இந்த நாள் விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலை அகப்பட்டுக் கொண்டிருந்தாலும் சரி, கர்த்தர் அதை மீட்டு வெளியே கொண்டு வர போவதற்காக நன்றி.
நன்றி. அந்த சீமோன் பேதுரு வீட்டுக்கு போனார். குஷ்டரோகம் வாழ்க்கை அழித்துக் கொண்டிருக்கிற காரியங்கள் இன்றைக்கு விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அழித்துக் கொண்டிருக்கிறது. எதிரியுடைய வாழ்க்கையை மரணத்தை நோக்கி இழுத்துக் கொண்டிருக்கிறது. இயேசு வந்தார். சித்தம் உண்டு சுத்தமாக என்று ஒரு வார்த்தை சொன்னார். அந்த துன்பத்தின் வீடை இன்பத்தின் வீடாய் மாற்றினவர் இந்த நேரத்திலும் உங்கள் வியாதியை பார்த்து சொல்லுகிறார், சித்தம் உண்டு சுத்தமாக. உங்கள் மன பாரத்தை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையில் சித்தம் உண்டு சுத்தமாக, பாரம் சுத்தமாக, சமாதானத்தினால் நிரப்பப்படுவீர்கள். அதே போல உங்கள் வாழ்க்கையில இருக்கிற பொல்லாத வல்லமைகளை ஆண்டவர் விரட்ட வல்லவராய் இருக்கிறார். எனக்கு ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவரே, என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரம், என் குடும்பம், என் எதிர்காலம், என் வியாபாரம், இனி வரப்போகும் நாட்கள் உமது கரத்தில் இருக்கிறபடினால் ஆண்டவரே, உமது கரத்தில் எங்களுடைய குடும்பத்தை ஒப்புக்கொடுக்கிறோம். நீர் நடத்தும், உமது வார்த்தையினால் நடத்தும். நீர் வந்தால் எங்கள் சூழ்நிலை மாறும், எங்கள் வாழ்க்கை மாறும், வியாதி மாறும், கருத்திரம் மாறும், நிந்தனை மாறும், அவமானம் மாறும், பொல்லாத வல்லமைகள் பிடியிலிருந்து ஒரு விடுதலை உண்டாகும். நான் ஒப்புக்கொடுக்கிறோம். விசுவாச பிள்ளைகள், இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகள், யூடியூப் வழியா கேட்க போற பிள்ளைகளுக்கும் ஒரு விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் மத்தியில வந்திருக்கிறார் என் வாழ்க்கையை மாற்றும்படி. அவர் வார்த்தை இந்த நாளில் கேட்டுவிட்டேன், என் வாழ்க்கை நிச்சயமாக மாறும் என்ற ஒரு நம்பிக்கை உண்டாகும். அத்துடைய கருத்தை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். விசுவாச பிள்ளைகள் வந்த பிள்ளைகள், வர முடியாத பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்ய போவதற்காக நன்றி. அது கண்ணை கொடுக்கிறோம். இது பொறுப்பெடுத்துக் கொண்டு ஆசீர்வதி. எல்லா துணிகரமாக ஞாபகம் ஒருவருக்கே செலுத்தி மீட்பரும் ரட்சகரும் மரியாதைக்குரிய நாமமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே.